ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கம்பெனிக்கு மேலே 2 அல்லது 3 கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரே யூஏஎன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து இன்னொரு மெம்பர் ஐடியில் இன்னொரு கம்பெனி மெம்பர் ஐடிக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு நான் எல்லா வீடியோலுமே வந்து சொல்லியிருப்பேன். பட் அது மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு எரர் ஒன்று வந்து டிஸ்பிளே ஆகுது. அதாவது வந்துட்டு ப்ரிவியஸ் அக்கௌண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் தென் ப்ரெசன்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது இந்த எரர் வந்து எதனால் வந்து உருவாகுது, இந்த எரரை வந்துட்டு எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்துட்டு நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட 2வது சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன சந்தேகம் பற்றின டீட்டெயிலையும் அதில் வந்து வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதில் உங்களுக்கு அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா the previous company previous account is different than present account அப்படின்னு வந்துட்டு எதனால அந்த எரர் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்துட்டு இதே ப்ராப்ளத்தை வந்து பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஒருத்தர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கிறாரு. அவரோட அக்கௌண்ட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த எரர் டிஸ்பிளே ஆச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அடுத்து அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆனதும் அடுத்து இன்னொரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்பெனியில் உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் எண்டிங் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியோட டேட் ஆஃப் எண்டும் இப்போது கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனியோட டேட் ஆஃப் ஜாயினிங்கும் சேம் டேட்டாக இருக்கும். இது மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதை தான் வந்துட்டு அவர் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பியிருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் ஆஃப் எண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19/10/2018 இந்த டேட்டில் வந்து அவங்களுக்கு டேட் ஆஃப் எண்டை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட்டை வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்கில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டேட் ஆஃப் எண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்துட்டு ப்ராப்பராக நம்ம வந்துட்டு ரிலீவ் ஆகியிருந்தாலும் அவங்க வந்துட்டு இது மாதிரி கையில் வர்ற டேட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்டேட் பண்ணி விட்டு ரிலீவ் பண்ணி விட்டுருவாங்க. அவங்கள பொறுத்தவரையிலையும் அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டேட்டை வந்து போட்டு அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நம்மளோட துரதிருஷ்டவசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுற அந்த டேட்டே வந்து இது மாதிரி அப்டேட் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் அக்கௌண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் தென் ப்ரெசன்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த எரருக்கு ஒரு மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்துட்டு அந்த மெயின் காரணமே. இந்த 2 டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கக்கூடாது. ஒரு நாள் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் போதும், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். உங்களுக்கு இந்த 2 டேட்டுமே சேமாக இருந்தது அப்படின்னாலே உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டார். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து இந்த டேட் ஆஃப் எண்டை வந்து மாற்றி தர சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்க வந்து அப்படிலாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்க வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் எந்த ஒரு கரெக்ஷனுமே பண்ணி தரமாட்டாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அந்த டேட் ஆஃப் எண்டை வந்து நீங்கள் மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம் தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒன்று இந்த டேட் ஆஃப் எண்டை வந்து சேஞ்ச் பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை நம்ம வந்துட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட்டை வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது. அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் நிற்கும். நீங்கள் வந்துட்டு எப்படியும் இந்த டீட்டெயிலை நீங்கள் மாற்றி தான் ஆகணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்று இந்த டேட் ஆஃப் எண்டை
வந்து மாற்றணும். டேட் ஆஃப் எண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுறதுக்கு மேக்ஸிமம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி வெளியே வந்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் அங்கே போயிட்டு அப்ளை பண்ணாலும் அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த கம்பெனியோட டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்துட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்மை வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிற இந்த டேட்டை வந்து என்ட்ரு பண்ணி, இது ராங்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு கரெக்டான டேட் அப்படின்னா இதில் இருந்து ஒரு 10 டேஸோ ஒரு 5 டேஸோ டிலே பண்ணி நீங்கள் வந்துட்டு டேட்டை வந்து அப்டேட் பண்ணி கொடுங்க. அதை வந்து உங்களோட கம்பெனியில் வந்து சீல் வச்சு அதை வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. பிஎஃப் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட போர்ட்டலில் வந்து இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்து மாற்றிடுவாங்க. இப்போது ஒரு டைம் ஒன்ஸ் உங்களோட கம்பெனியில் இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கோ இல்லை டேட் ஆஃப் எண்டையோ வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியில் உள்ள ஹெச்ஆராலேயே இந்த டேட்டை வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணிக்க முடியாது. அவங்களால ரிஜிஸ்டர் மட்டும்தான் பண்ண முடியும், கரெக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது பிஎஃப் ஆஃபீஸ்க்கு தான் வந்து போக வேண்டியிருக்கும். அதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து டேட் ஆஃப் அதாவது ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் இந்த டேட்டை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணுற நெக்ஸ்ட் டேட்டை வந்து கரெக்டான டேட் அப்படிங்கிற இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் கம்பெனிலே கொடுத்துருவாங்க, சீல் வச்சு அவங்களே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட போர்ட்டலில் போய் செக் பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 30 நாளைக்குள்ளே வந்துட்டு இந்த ப்ராசஸும் வந்து போயிட்டு தான் இருக்கும். அண்டர் ப்ராசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சேஞ்சஸ் ஆனது உங்களுக்கு இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது எப்போ சேஞ்சஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு அமௌண்ட்டை வந்து இந்த ப்ரெசன்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகுறீங்களோ அப்போ உங்களோட ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த அமௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகவே இருக்கும். அதில் உள்ள அமௌண்ட்டில் ஒரு 80% அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட்டாக நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். இது மாதிரி வழியை வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்துட்டு இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கும் டேட் ஆஃப் எண்டும் வந்து சேமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேமில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தது அப்படின்னாலோ இல்லை உங்களோட டீட்டெயிலில் ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு இது மாதிரியான எரர் வரும். மோஸ்ட் ஆஃப் எரர் வரதுக்கு காரணம் இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் எண்டு இந்த ரெண்டு டேட்டும் சேமாக இருக்கவே கூடாது. இது ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்து வரும். இந்த எரரை நான் சொன்ன இந்த வழியில் வந்து கிளியர் பண்ணுங்கள். ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து ஈஸியாகவே ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.